ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஜெர்மனியில இருக்கிற ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டுங்க. என் பையன் வந்து டாட்மண்ட்லேருந்து விடிய காலையில ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பி, இது இல்லையா? ஒரு ஆ. 5க்கெல்லாம் கொண்டாந்து டோசர்டாக்ல செக் இன் ஏர்போர்ட்ல நம்மளுக்கு விட்டாங்க. இது கிடையாதா? நான் செக் இன் அங்கேருந்து செக் கிடையாதா? ஃப்ளைட் எடுத்து ஒரு 1/2 இல்லையா? அன் ஹவர்ல வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் உள்ள வந்துட்டேங்க. வந்துருச்சு. எனக்கு அங்கேலாம் வீடியோ எடுக்க முடியல. அதனால ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் வந்து இந்த டியூட்டி ஃப்ரெஷ் ஷாப்லாம் இங்க வந்து நல்ல பெரிய ஏர்போர்ட் இல்லையா அது ஃப்ராங்க்ஃபர்ட். அதனால அப்படியே டைமும் நெறைய இருந்துச்சு. அதனால அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தேங்க. இது ஃபுல்லாவே இது டியூட்டி ஃப்ரீ ஷாப் தாங்க. எவ்வளோ பெரிய கடையா இருக்கு பாருங்க. ஆனா சரியான விலைங்க. ஒரு சாக்லேட்டும் அவ்ளோ விலைங்க. பார்த்துட்டு நான் ஒண்ணும் கூட வாங்கல. சரி வாங்கலான்னு தான் நெனச்சேன். அப்புறம் சரி வேணாம் இருக்கிறத வச்சே மேனேஜ் பண்ணிக்கலான்ட்டு, நான் வந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வெளியில வந்துட்டேங்க. ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் தாங்க. அப்படியே சுத்தி காட்டுறேன். அப்படியே பார்த்துங்க. Do you love me, Matthew? I do. Honestly? Yes. Secretly, but honestly. No more secrets. ஃப்ளைட் ஏறிட்டேங்க. ஆனா ஃப்ளைட் ஏறுனதுலேயே வந்து விண்டோ சீட் வேற எனக்கு. பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. ஒரு ஒரு 25, 30 ஃப்ளைட்டு வந்து லேண்டிங் ஆவுறது, டேக் ஆஃப் ஆவுறது பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. அந்த இடத்துல வந்து நிறுத்திட்டாங்க எங்களோட ஃப்ளைட்ட. கன்டினியூஸா ஃப்ளைட் வந்து போயிட்டே இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அந்த ஃப்ளைட்டு போறது, வரது. அத நான் நெறைய வீடியோல காட்டியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப எங்க ஃப்ளைட் கிளம்பிடுச்சுங்க. ஃப்ளைட் வந்து மேகத்துல அப்படியே பூந்து போயிட்டுருக்குங்க. அப்போ வந்து பயங்கரமா அப்படியே ஆட ஆரம்பிச்சுருங்க ஃப்ளைட்டு. அத தாண்டி மேல போயாச்சுங்க. இங்க பாருங்களேன், வந்து நெறைய தீவு மாதிரி கடல்ல அந்த சின்ன சின்ன திட்டு மாரி அழகா தெரியுது பாருங்க. சாப்பாடு வந்துருச்சுங்க. லெமன் ரைஸு, பீன்ஸு, அப்புறம் ப்ரான் கிரேவிங்க. அப்புறம் எப்போதும் போல பிரெட்டு, அப்புறம் பாயாசம் இருந்துச்சு. அப்புறம் சீஸு, சாலட் இருந்துச்சுங்க. முட்டைக்கோஸு, தக்காளி அதெல்லாம் போட்டு சாலட் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல இருக்கிறது பாயாசங்க.
ப்ரெட்டுக்கு தேவையான பட்டர் இருந்துச்சு, ஜாம் இருந்தது, எல்லாமே இருந்துச்சுங்க. நல்ல சாப்பாடுங்க. எப்பவுமே வந்து லுஃப்தான்ஸால டேஸ்ட்டான சாப்பாடு குடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. சைடுல இருக்கிறது ஆப்பிள் ஜூஸும், தண்ணியும் வாங்கி வச்சிருக்கேங்க. எனக்கு என்னன்னே தெரியல, தண்ணி தாகம் தாங்க முடியல. பாட்டில்ல எல்லாம் தண்ணி வாங்கி குடிச்சிட்டே இருந்தேங்க. அப்பப்ப ஜூஸ வேற வாங்கி குடிச்சிட்டே இருந்தேன். நல்லா ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரே ஒரு பாக்கெட் அது கீழ இருக்கு பாருங்க. அது என்னன்னு பார்ப்போமா? சோம்பு மாரி தெரியுதுங்க. பிரிச்சு பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஆமாங்க. சோம்பு, கல்கண்டு இதெல்லாம் போட்டிருக்கு. அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே சைடுல கடல் மேல போயிட்டு இருந்தது ஃப்ளைட்டு. அத வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. எப்படி தெரியுது பாருங்க. அந்த கடல் ஓரத்துல எல்லாம் நெறைய மக்கள் வசிக்கிறாங்கங்க. அந்த லேண்ட் தெரியிற இடமெல்லாம் வந்து பில்டிங்ஸ் நெறைய இருக்கு. ஊரு நெறைய இருக்கு. அதெல்லாம் என்ன ஊரு என்னன்னு தெரியல. பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அதனால சரி உங்களுக்கும் காட்டலான்னு வீடியோ எடுத்திருக்கேங்க. அடுத்தது ஃப்ளைட் வந்து என்ன ஹைட்ல போயிட்டுருக்கு. ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து போயிட்டுருக்கு சென்னைக்கு. 10,000 ஏதோ மீட்டர் ஏதோ உயரத்துல போயிட்டுருக்கு. எல்லாமே இதுல வருதுங்க. அப்புறம் எங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இத பார்க்கறதுக்கு. சினிமா பழையபடி அதே சினிமா தான் இருந்தது. குடும்பஸ்தன், அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஆனா படம் பார்த்தேன். பட் நெறையா நேரம் இந்த மேப் இதுதான் பார்த்துட்டுருப்பேன். இந்த ஸ்டேட்டஸ் தான் பார்த்துட்டுருப்பேன். ஃப்ளைட்டோட ஸ்டேட்டஸ தான் பார்த்துட்டுருப்பேன். பாருங்க கடல்ல தான் வந்துட்டுருக்கு. காமிக்குது பாருங்க. அந்த ஃப்ளைட் வந்து கடல்ல வந்துட்டுருக்குங்கிறது தெரியுது பாருங்க. ஆனா வந்து ஃபுல்லா அபுதாபி, துபாய் இது வழியா தாங்க வந்துச்சு. எவ்வளோ ஸ்பீடு போகுது, எப்ப போய் சேருவோம், இப்ப நான் ஃப்ளைட்டு போற இடத்தோட டைம் என்ன, எல்லாமே இதுல தெரியுங்க நம்மளுக்கு. கிளியரா அதுல வரும். ஃப்ளைட் எங்க போயிட்டுருக்கு எல்லாமே பார்த்துக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அப்பல்லாம் வந்து இது குண்டு போட்டுட்டு இருந்துச்சு. நெறைய அந்த பிரச்சனை நடந்துட்டு இருந்தது. அப்ப நான் மேல பறந்துகிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரியாது. கீழ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த இடத்துல பறந்துருக்கோம். கீழ வந்து பிரச்சனை நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதெல்லாம் கீழ வந்து தான் தெரியும். என் பையன் தான் பார்த்துட்டு சொன்னான். "நீ வந்து துபாய் வழியா தாம்மா போன, அபுதாபி வழியா தாம்மா போன" அப்படின்னு. அடுத்தது நைட்டு இறங்குறதுக்கு முன்னாடி ஃப்ளைட் இறங்குறதுக்கு முன்னாடி, லேண்ட் ஆகறதுக்கு முன்னாடி, அடுத்தது நைட்டு சாப்பாடு வந்துருச்சுங்க. இது வந்து ரோல்ங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்ததுங்க. அந்த சாஸ் குடுத்துருந்தாங்களா, அத கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி ஊத்தி அத சாப்பிட்டாச்சுங்க. அது சாப்பிட்டாலே போதுங்க. வயிறு ஃபுல் ஆயிடுதுங்க. ஒரு ரோலே ஃபுல் ஆயிடுது. உள்ள உருளைக்கிழங்குலாம் வச்சு செஞ்சிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. சுட சுட சூப்பரா இருந்துச்சுங்க. அதையும் சாப்பிட்டுட்டு திருப்பி அதே மாதிரி தண்ணி, ஆப்பிள் ஜூஸு குடிச்சிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேங்க. சாப்பிடுற வீடியோ. ஆனா ஆள் அப்படியே டல் ஆயிட்டேன். ஏன்னா அங்கேருந்து அது பேர் என்ன ரொமேனியாலேருந்து கிளம்பி ஜெர்மனியில இருக்க டாட்மண்ட் வந்து டாட்மண்ட்லேருந்து டொசல்டார்ஃப் போய் டொசல்டார்ஃப்லேருந்து சென்னை வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் போய் ஃப்ராங்க்ஃபர்ட்லேருந்து சென்னை வந்து இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் ஆயிடுச்சு இந்த தடவை. பாருங்க சென்னையை நெருங்கிட்டு இருக்கோம். சென்னை வரப்போறோங்க. சென்னைக்கு வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு? கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கு. சென்னை பக்கத்துல வந்துட்டோம். 12 மணிக்கு மேல தாங்க லேண்ட் ஆகுது. நான் பெட்டியெல்லாம் எடுத்துட்டு வெளியில வரப்ப 1 மணிக்கு மேல ஆயிடும். சரி என்ன செய்யலாம் அப்படின்னு ஒண்ணும் பிளான் பண்ணல. நைட்டு பாதி ராத்திரில எப்படி டாக்ஸி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றது அதெல்லாம் யோசிச்சிருக்கேன். இந்த தடவ வந்து லாஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, செல்லு வந்து போறப்ப ரீசார்ஜ் பண்ணிட்டு போனதோட 2 மாசம் ரீசார்ஜ் பண்ணாம விட்டு, வந்து ஓலா புக் பண்ண முடியாம ரொம்ப தடுமாறி, அப்புறம் வந்து இதுலயே ஏர்போர்ட் டாக்ஸிலயே நான் வந்து வீட்டுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. இந்த தடவ அதனாலயே நான் 3 மாசத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து நான் ஓலா புக் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம். ஆனா போய் அங்க இறங்குனதுக்கப்புறம் பாருங்க சென்னை வந்துருச்சு. ஏர்போர்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நான் நைட்டே போயிடலாமா? இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி விடிஞ்சதுக்கப்புறம் போகலாமான்னு முடிவு பண்ணணும். அது சென்னை லேண்ட் ஆயிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு இருக்கேங்க. இப்போ பாருங்க ஃப்ளைட் வந்து
ஹைட்டு எல்லாமே குறைஞ்சிடுச்சு. சென்னை கிட்ட ஃப்ளைட் வந்துருச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ லேண்ட் ஆயிட்டு போடுறேன். இப்ப இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.